Hi guys, welcome back to Charlotte Tips. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கூந்தலில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வாக தர மாதிரி ஹோம்மேட் ஹெர்பல் ஆயில் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். வெள்ளைப்பூ கரிசலாங்கண்ணின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை வாங்கிக்கலாம். அது வந்து நம்ம முடி நல்லா கருப்பாக்கி கொடுக்கும். அதனால வெள்ளைப்பூ கரிசலாங்கண்ணி எடுத்திருக்கேன். அதுலேயும் மஞ்சப்பூ இருக்கும். மஞ்சப்பூ எடுத்தால் அது நான் அவ்வளோவா ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ வெள்ளைப்பூ இருந்தால் நல்லது. நெக்ஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னென்னா, சின்ன வெங்காயம், துளசி, செம்பருத்திப்பூ, செம்பருத்தி இலை, கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் செம்பருத்தி இலை, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அரிசி. இதெல்லாம் நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணிக்கணும் இது எல்லாத்தையும். ஸோ இதை எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கத்தாழையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஜெல்லிலாம் போகிற அளவுக்கு வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அரைநெல்லிக்காய் எடுத்திருக்கேன். ஸோ அரைநெல்லிக்காய் வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இதுவும் நல்ல நியூட்ரிஷன் நம்ம ஹேருக்கு, அதனால் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருஞ்சீரகம், வெத்தலை, வெந்தயம் நல்லா நம்ம ஹேரை சாஃப்ட் பண்ணி கொடுக்குறனால அதையும் எடுத்திருக்கேன். அப்புறம் மருதாணி வந்து நம்ம முடியை நல்லா கலர் பண்ணி கொடுக்கும். ஸோ மருதாணி எடுத்திருக்கேன். மருதாணி இது. தேங்காய் எண்ணெய் வந்து 1 லிட்டர் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் 1 லிட்டர் எடுத்துருந்தீங்கன்னா நல்லெண்ணெய் வந்து 1/2 லிட்டர் எடுக்கணும். தேங்காய் எண்ணெய் எப்படின்னா அதுக்கு பாதி எடுக்கணும். தேங்காய் எண்ணெய் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு பாதி தான் நல்லெண்ணெய் எடுக்கணும். ஸோ நான் வந்து இது எல்லாத்தையும் போட்டு நான் காய்ச்ச மாட்டேன். எனக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நான் காய்ச்சிப்பேன். அதே மாதிரி எவ்வளோ நம்ம தேங்காய் எண்ணெய் வந்து எடுத்துருக்கோமோ அதில் பாதி தான் நல்லெண்ணெய் எடுத்துக்கணும். நான் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன்றனால பாதி எடுத்துருக்கேன் நான். ஸோ இது எல்லாத்தையும் போய் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதை போய் அரைச்சிட்டு வரலாம் ஃபஸ்ட்டு. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் அரைச்சிடலாம். தண்ணி ஊற்றாம தான் ஃபஸ்ட்டு அரைக்கணும். தண்ணி வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் லெமன் புழிஞ்சிக்கலாம். ஸோ இது நல்லா சாஃப்டாக எல்லாத்தையும் அரைச்சாச்சு. நல்லா சாஃப்டாக வர மாதிரி அரைச்சிக்கணும். லைட்டாக தேங்காய் எண்ணெய் வந்து வாழை இலையில் நல்லா தடவிப்போம். அதுக்கப்புறம் நல்லா இந்த ரவுண்ட் பண்ணி இது தட்டி எடுத்துக்கலாம். இது வந்து 5 நாள் வெயில்லையும் நிழல்லையும் காய வச்சுக்கலாம் மீடியமாக. காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். நல்லா இது இப்போ கொதிக்கிற எண்ணெயில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இது. அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் வந்து அவ்வளோ 1 லிட்டரும் ஃபுல்லாக போட்டு நான் சூடு பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து நான் வாரத்தில் 1 நாள் தான் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பேன். ஸோ அது கொஞ்சமாக பண்ணிவிட்டு எனக்கு எப்போ அது காலியாகுதோ அதுக்கப்புறம் இன்னொன்று போட்டுப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ஒரு கிளாஸ் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ 2வது கிளாஸ் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டேன். 2 கிளாஸ் தேங்காய் எண்ணெய் எடுத்தோம்னா 1 கிளாஸ் நல்லெண்ணெய் எடுக்கணும். நல்லா ஹீட் ஆகணும் தேங்காய் எண்ணெய். இதை வந்து நம்ம இந்த மாதிரி அலுமினியம் ஒரு இரும்பு கடாயில் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் 2 எடுத்தால் இது 1 எடுக்கணும். அதுக்கு பாதி ரேஷியோ தான் எடுக்கணும். நான் கொஞ்சமாக தான் காய்ச்சி வச்சுப்பேன். எனக்கு அடிக்கடி எனக்கு தேவைப்படுற போது காய்ச்சி வச்சுப்பேன். இந்த நிறைய காய்ச்சி வச்சுட்டா எனக்கு நான் யூஸ் பண்ணுற அளவுக்கு தான் காய்ச்சி வச்சுப்பேன். நல்லா ஊற்றியாச்சு. நல்லா ஹீட் ஆகணும் அந்த இது. இரும்பு கடாயில் பண்ணால் அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இரும்பு கடாய் தான் இது. நீங்களும் இரும்பு கடாய் இருந்தால் ரொம்ப நல்லது. இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலான்னு ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா ஹீட் ஆகணும். அந்த இரும்பு இது வந்து இப்போ அந்த பிஸ்கெட்ஸ் அந்த கேக் மாதிரி இருக்குது பாருங்கள் நம்ம பண்ணது, அதை இதில் போட்டுடலாம். ஸோ இதை நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு தேவைப்படுறப்போ நான் இதை எடுத்து நான் திருப்பி ஹீட் பண்ணி வச்சுப்பேன். இப்போதைக்கு எனக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு மட்டும் நான் போட்டு வச்சுக்கிறேன். நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டோம். அந்த எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகிறதுக்குள்ளே போட்டுட்டேன். நல்லா ஹீட் ஆகி அது நல்லா வரணும். இது நல்லா இந்த மாதிரி கொதித்து வரணும். ஸோ கொதித்து வரும்போது நம்ம இந்த மாதிரி கரண்டி போட்டு நல்லா அதை கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த முறைலாம் வந்து வெளியே வராமல், அந்த ஆயிலெலாம் வெளியே வராமல் இருக்கும். நான் போட்ட அந்த மூலிகை கேக்குனால ஆயிலே பாருங்கள் எப்படி கலர் மாதிரி வந்திருக்கு. நான் நிறைய மூலிகை ஐட்டம் போட்டிருக்கேன்.
கரிசலாங்கண்ணி அந்த மாதிரி நிறைய போட்டிருக்கனால இந்த ஆயில் கலரே மாறி போச்சு. இது வந்து நான் இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு வச்சுருவேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த கேக்கு எல்லாத்தையுமே சரி அப்படியே ஊற்றிட்டு வெட்டி வேர் மட்டும் போட்டுப்பேன், இதோட சேர்த்து ஆட் பண்ணிப்பேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் கண்ணாடி பாட்டிலில் போட்டுக்கணும். இது எப்படி யூஸ் பண்ணோன்னா, வாரத்தில் ஒரு நாள் வந்து நல்லா ஹேரில் இருக்க எல்லா சிக்கையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா இந்த ஆயில் அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுட்டு நல்லா ஹேர் வாஷ் பண்ணிடணும். இதை ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஷியக்காய் போட்டு ஹேர் வாஷ் பண்ணணும். ஷியக்காய் போட்டு ஹேர் வாஷ் பண்ணால் தான் ரொம்ப நல்லது அது. ஸோ ஷியக்காய் போட்டு நல்லா ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. இந்த ஆயில் வந்து நான் ஹோம்மேட் ஆயில் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி தரேன். உங்களால் பண்ண முடியலன்னா எனக்கு கீழே இருக்க கமெண்ட்டில் வந்து மெசேஜ் பண்ணுங்க. நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி தரலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா தாராளமாக மெசேஜ் பண்ணலாம். இது வந்து நான் ஹோம்மேடு வீட்டிலே எல்லாமே நானே எல்லாமே பண்ணுறது இது. உங்களுக்கு வேணும்னா தாராளமாக மெசேஜ் பண்ணலாம் கைஸ். தேங்க்யூ. கமெண்ட் பண்ணுங்கள் கீழே.